ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸை யூஸ் பண்ணி ப்ரோட்டீன் கஸ்டர்ட் பவுடர் எப்படி ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஈஸியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 50 கிராம் போல் உடச்ச கடலை ஆட் பண்ணிக்கோங்க. 4 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. 5 பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க. 4 கிராம் போல் பூசணி விதை ஆட் பண்ணிக்கோங்க. 6 பிஸ்தா ஆட் பண்ணிக்கோங்க. 6 பீனட் ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் மட்டும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஹீட் ஆனால் மட்டும் போதும். லைட்டாக வறுபட்டு வந்துடுச்சுங்க. இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சிறிதளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் போல் ரெஸ்ட் விட்டுக்கலாம். மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணி ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் கெட்டு போகாமல் இருக்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏர்டைட் கண்டெய்னர் யூஸ் பண்ணி ரூம் டெம்பரேச்சரில் 20 டேஸ் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 மந்த் வரைக்கும் சேஃபாக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் எதுவுமே யூஸ் பண்ணாத ப்ரோட்டீன் ரிச் கஸ்டர்ட் பவுடர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.